திருவள்ளுவருக்கு காவி உடை அணியப்பட்டிருக்கின்றது எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் இல்ல, கடமை தாவேக்காவுக்கு இருக்கு, இந்த அரசுக்கு இருக்கு. அதை செயல்ல காட்டிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க செயல்ல காட்டாம இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகள் வரதான் செய்யணும். ஆனா இதுதான் பிரதான பிரச்சனை. 2024 இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதுலயும் காவி உடை போடப்பட்டிருக்கு திருவள்ளுவருக்கு. அப்போ இந்த திமுக ஆட்சி தான் இருந்துச்சு. என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு அறிக்கை விடணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களோட எதிர்ப்பு எல்லாமே இவங்களோட எதிர்ப்பு அறிக்கை விட்டுறணும். அறிக்கை விட்டு பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றத இவங்க சொல்லிட்டா இவங்கெல்லாம் வந்து ஆத்ம சாந்தி அடைஞ்சிருவாங்க போல. எனக்கு புரியல. அதுல அந்த காவி இருக்க கூடாதுங்களா? உங்க கருத்து என்னன்றது? காவி இருக்க கூடாதுங்க, அது உண்மைதான். இல்ல அதுல திருவள்ளுவர் இருக்குன்னு ஒரு காவின்னு அது இல்ல. திருவள்ளுவருக்கு இருக்கக்கூடியது ஒயிட் தான். நம்ம ரெகுலரா இத்தனை வருஷமா நம்ம பாக்குறது. திருவள்ளுவருக்கு காவி உடைஞ்சு ஒரு பட்டையும் ஒண்ணு போட்டு விட்டுறாங்க. அவர் பட்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. சோ அவங்களுக்கு ஒரு காவி உடைய போட்டு அவருக்கு ஒரு பட்டையும் போட்டு விட்டீங்கன்னா அவர் ஒரு இந்து சாமியார் மாதிரி காட்டுறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க.